இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எதனால மனப்பதட்டம் வருது? குழந்தைங்களுக்கும் மனப்பதட்டம் வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அது டெம்பர் டேண்ட்ரம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். திடீர்னு ரொம்ப அழுவாங்க. டிவோர்ஸ் இந்த விஷயம் நடந்தாலுமே சரி குழந்தைகள் இன்செக்யூரிட்டி உண்டாகும். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எதனால மனப்பதட்டம் வருது, அதை பெற்றவங்களா நம்ம எப்படி அதை வந்துட்டு அவங்கள சமாளிச்சு அவங்களை அதுல இருந்து வெளில கொண்டு வரதுன்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பெரியவங்களுக்கு வர மாதிரியே குழந்தைங்களுக்கும் மனப்பதட்டம் வரும். ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வர மனப்பதட்டம் அவங்களுக்கு அதனால உணர முடியும், அந்த விஷயத்தை மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும். எனக்கு இந்த மாதிரி பதட்டமா இருக்கு, இல்ல வயித்துல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு, கையெல்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த விஷயம்லாம் வந்து பெரியவங்க ஈஸியா கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் குழந்தைங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஈஸியா கம்யூனிகேட் பண்ண வராது. அதனால அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அது டெம்பர் டேண்ட்ரம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். திடீர்னு ரொம்ப அழுவாங்க. இது எப்பயுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவாவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த அப்புறம் சில குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா லோன்லியா போயிடுவாங்க. மற்றவங்க கிட்ட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப இந்த கூச்ச சுபாவம் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமா தெரியும் அந்த சமயத்துல. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாம சில குழந்தைங்களுக்கு ஹெட்டேக் வரும். சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாமிட் வர மாதிரிலாம் வரும். சில குழந்தைங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்துட்டு நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன், அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம கிட்ட பேசுவாங்க. இதனாலே ஏன் இது ரொம்ப முக்கியம் இந்த மனப்பதட்டம் குழந்தைங்களுக்கு வருது பார்த்தீங்கன்னா, இதனாலேயே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேர்லாம், சில பேருக்கு வந்துட்டு அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாம ஓவராலா வந்து அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. சரி, முதல்ல இந்த மனப்பதட்டம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் ஜெனட்டிக்னால இது வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனட்டிக்னால வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஸ்டடிஸ் சொல்லுது. பட் அது மட்டுமே ஒரு காரணம்ன்றது கிடையாது, இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு. சைக்காலஜிக்கலா எடுத்துக்கிட்டீங்கன்னா சில குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சில டெம்பரமெண்ட்னு சொல்லுவோம், அதாவது குணாதிசயம். சில குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷையா இருப்பாங்க, மத்தவங்க கிட்ட ஈஸியாலும் பேச மாட்டாங்க. ஸோ இவங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் மனப்பதட்டம் மற்ற குழந்தைகளை கம்பேர் பண்ணும் போது வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்த விஷயம் என்விரான்மெண்டல், அதை என்ன சொல்றதுன்னா சுத்தி நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன காரணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைய ரொம்ப ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்ணுவாங்க. ஓவர் ப்ரொடெக்ஷன் என்ன சொல்றதுன்னா, குழந்தை விழுந்துடக்கூடாது, குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்றத பார்த்து அவங்களை வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்துட்டு குழந்தைய தாங்கி 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 அவங்களுக்கு எந்த டேஞ்சரும் அவங்க வந்துடக்கூடாதுன்னு பார்த்து நடக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அதை பார்த்து நமக்கும் வந்துட்டு அதாவது நம்மளும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணா டேஞ்சர் வந்துடும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு சுத்தி ஒரு மதில் சுவர் மாதிரி அமைச்சுக்கிட்டு அவங்க அதுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதனாலேயே பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்றது கஷ்டம் இருக்கும். வெளி உலகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பதட்டம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசிக்கல் அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், இல்ல எமோஷனல் அபியூஸ். பிசிக்கல் அபியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தைய அடிக்கிறதுனாலேயே மனப்பதட்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸ்கூல்ல அடிச்சாலும் சரி, வீட்டுல அடிச்சாலும் சரி, எங்க அடிச்சாலும் சரி, குழந்தைக்கு மனப்பதட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைய இன்சல்ட் பண்றதோ கிரிட்டிசைஸ் பண்றதோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எமோஷனல் அபியூஸ். ஸோ இந்த மாதிரி எமோஷனல் அபியூஸ் குழந்தை பார்க்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க மேல கொண்டு வராது. என்ன படிச்சுட்டு இருக்க அந்த பையன் பாரு எப்படி படிச்சுட்டு இருக்கான், உன்னால இது கூட படிக்க முடியாது இப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப நல்லாவே இருக்காது. அதை வச்சுட்டு அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியாது. பட் இதே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம அவாய்ட் பண்ணும் போது அவங்களுக்கு நல்லா எக்ஸல் பண்ண முடியும். ஸோ எமோஷனல் அபியூஸும் கூடாது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அபியூஸ். செக்ஷுவல் அபியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறது வந்துட்டு தெரிஞ்சுக்க மூலியமா தான் நடக்கும். ஆக்சுவலா நிறைய காமனான விஷயம் இது நடக்கிறது. ஸோ நம்ம தான் நம்ம குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்களுக்கு இந்த மாதிரி அபியூஸ்லாம் நடக்காம பார்த்துக்கணும். ஏன்னா இதனால கூட மனப்பதட்டம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் அப்பாவுக்கும் அம்மாக்கும் அடிக்கடி வந்துட்டு வாக்குவாதம் நடக்குது, அடிக்கடி சண்டை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை குழந்தைகள் பார்க்கும் போது ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகும். இதனாலே அவங்க மனப்பதட்டம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அதனால இன்கேஸ் அப்பா அம்மாக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு முன்னாடி அது நடக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் அவங்க பார்த்தாங்க, அடிக்கடி பாக்குறாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மனப்பதட்டம் மத்த இன்னும் டிப்ரெஷன் எல்லா பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். டிவோர்ஸ் இந்த விஷயம் நடந்தாலுமே சரி குழந்தைகள் இன்செக்யூரிட்டி உண்டாகும். இதனாலே வந்து அவங்க மனப்பதட்டம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சில பேரண்ட்ஸ் குழந்தைங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நீ இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும், நீ இவ்வளவு எக்ஸல் பண்ணாதான் வந்து நீ குட், இல்லைன்னா வந்துட்டு யூஆர் பேட் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்றதுக்காக வந்து எல்லா குழந்தைங்களும் கஷ்டம் தான் படுவாங்க. பட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்களும் அதை மீட் பண்ண முடியாது.
ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். சில குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு சோஷியல் அதான் மற்றவங்க கூட பழகிறது வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். பட் நம்ம அவங்க வந்து ஒரே ஏரியாவில் அவங்க முடியாத விஷயத்தை நம்ம புஷ் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலில் மீட் பண்ண வைக்கும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவங்க மீட் பண்ண முடியாதப்போ அதனாலேயே அவங்களுக்கு வந்து மனப்பதட்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களால எது பண்ண முடியுமோ அது கூட பண்ண முடியாம போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரியான காரணிகள்லாம் பாத்தீங்கன்னா வந்து மனப்பதட்டம் குழந்தைங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு மற்றவங்களும் பழகும் போது வந்துட்டு ஒரு பயம் ஏற்படும். அதாவது அதுக்கு பேர் சோஷியல் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோஷியல் ஆங்ஸைட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க கிட்ட நம்ம போய் பேசுறோம் இல்லை ஏதாவது பண்றோம்னா அந்த சமயத்துல அவங்க ஏதாவது நம்மள இன்சல்ட் பண்ணிடுவாங்களோ இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாங்களோ இந்த மாதிரி எண்ணங்கள் வரதுனாலே வந்து மற்றவங்க கிட்ட போக மாட்டாங்க. சில ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் பார்த்திருப்போம். ஸ்டேஜ் ஃபியர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நல்லா பேசக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், அவ்வளோ கண்டென்ட் இருக்கும் அவங்களுக்குள்ள. பட் பேசுறதுக்கு அவங்களுக்கு பயம் இருக்கும். அங்க போனோம்னா நம்மளை வந்து கேவலப்படுத்திடுவாங்களோ அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சோஷியல் ஆங்ஸைட்டி கூட வந்து மனப்பதட்டத்தோட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில குழந்தைங்க வந்துட்டு அம்மா அப்பாவோட பிரிச்சு வைக்கும் போது பாத்தீங்கன்னா செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில குழந்தைங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு பதட்டத்திலே இருக்கிறதான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் ஜெனரலைஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட வந்து குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேரண்ட்ஸ் இன் கேஸ் வந்துட்டு மனப்பதட்டம் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பதட்டம் அடையக்கூடாது. அவங்க குழந்தைங்களுக்கு பிசிக்கல் அபியூஸோ செக்ஷுவல் அபியூஸோ எமோஷனல் அபியூஸோ எதுவுமே நடக்கலன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எது மன கஷ்டம் ஏற்படுத்துது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் ஸ்கூல்ல புல்லிங் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படுது, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் அடிக்கடி ஏற்படுதுன்னா அந்த சிச்சுவேஷன்ஸை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றது வந்துட்டு பேரண்ட்ஸை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அகாடமிக்ஸை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருவாங்க. எமோஷனலா எப்படி ஸ்ட்ராங் ஆகிறது, ஒவ்வொரு கிரிட்டிசிசமும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள ஏத்துக்கிறாங்கன்னா அதுல இருந்து எப்படி அவங்களை வெளில கொண்டு வரது, எப்படி அதை சமாளிக்க, எப்படி சாதாரண எடுத்துட்டு போறதுன்றத ஒவ்வொரு டைமும் மெதுவா கத்துக் கொடுக்க குழந்தைக்கு கத்துக்கும். அதுல இருந்து வந்து ஈஸியா மீண்டு வெளில வந்துருவாங்க. இன்கேஸ் நீங்க கத்துக் கொடுக்காம அவங்களா கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல அவங்க கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்தாலே சரி குழந்தைகள் அதை கொண்டு வந்துடும். இன்கேஸ் இதை மீறியும் வந்து நீங்க உங்க மனப்பதட்டத்தை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்றதுன்றது ரொம்ப கரெக்டா இருக்கும்.